அன்பான மூமின்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமை நாளில் தான் நாம் அனைவருமே இருக்கிறோம். இன்றைய காலம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஈமான் இழந்து போகக்கூடிய, நம்முடைய நம்பிக்கையை சோர்ந்து போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. நாம் அறியாமலேயே சில காட்சிகளை பார்க்கிறோம், நாம் அறியாமலேயே சில வார்த்தைகளை பேசுகிறோம், நாம் அறியாமலேயே சில சிந்தனைகளை சிந்திக்கிறோம். அப்போது நம்முடைய ஈமான் குறைந்து விடுகிறது. இறுதியில் மரணிக்கும் நேரத்தில் ஈமான் இல்லாதவராக மரணித்து விடக்கூடிய நிலை ஏற்படலாம். அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. எந்த சோதனை வந்தாலும் நம்முடைய ஈமானை நாம் பொன்னை போல பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக 2 சூறாக்களை இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இவற்றை எப்போதும் ஓத வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. நாம் எந்த தொழுகையில் ஓதினாலும் போதும். தொழுகையின் முதல் மற்றும் 2வது ரக்காத்துகளில் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த சூறாக்களை நீங்கள் ஓதிவிட்டால் நம்முடைய ஈமானும் நம்பிக்கையும் பாதுகாக்கப்படும். அதோடு நம்முடைய பிள்ளைகளின் பள்ளிகளும் திறந்து விட்டது. நம்மில் பலர் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, பலருக்கு நிறைய கடன்கள் இருக்கின்றன. இன்றைக்கி ஒரு சலவாத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சலவாத்தை ஒரு முறை நீங்கள் ஓதினால் லட்சக்கணக்கான முறை சலவாத் சொன்ன நன்மையை அல்லாஹு தாலா வழங்குவான். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டு அவர்களிடம் நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பையும் இறைவன் நமக்கு வழங்குவான். இந்த சலவாத்தை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும், அதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி ஓத வேண்டும், எப்போது ஓத வேண்டும் என்பதையெல்லாம் இன்றைக்குள்ள இந்த வீடியோவில் நான் விரிவாக சொல்கிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை பகலில் தான் நம்ம அனைவருமே இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மிடமிருந்து நடைபெறும் அனைத்து அமல்களையும் சிறந்த முறையில் கபூல் செய்வானாக. இன்றைக்கி ஒரு சலவாத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இன்று வெள்ளிக்கிழமை சலவாத்தின் நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக சலவாத்தை சொல்ல வேண்டிய நாள். நாம் ஏற்கனவே நிறைய சலவாத்துகளை ஓதி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நாம் கற்றுக்கொள்ள போகும் இந்த சலவாத்துடைய சிறப்பு என்னவென்றால், இதை ஒரு முறை நாம் ஓதினாலே லட்சக்கணக்கான முறை சலவாத் ஓதிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நமக்கு கற்றுத்தருகிறாங்க. சில சலவாத்துகள் அப்படிப்பட்டவ. ஒரு முறை ஓதினால் 1000, 10,000, லட்சம், கோடிக்கணக்கான முறை சலவாத் ஓதிய நன்மை பெற்றுத்தரக்கூடியவை. அப்படிப்பட்ட மகத்தான சலவாத்துகளில் ஒன்றை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இது மகான்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான சலவாத் ஆகும். இப்போது நம்முடைய பிள்ளைகளின் பள்ளிகள் திறந்து விட்டது. பல குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல தொடங்கியிருக்கிறாங்க. இன்னும் சில பள்ளிகள் வரும் திங்கட்கிழமை முதல் திறக்கப்பட இருக்கின்றன. பல பள்ளிகளில் அட்மிஷன் சேர்க்கை விழாக்களும் முடிந்துவிட்டன. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியையும் நல்ல அறிவாற்றலையும் வழங்கி அருள் புரிவானாக. அவர்களின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படவும், நம்முடைய கணவரின் தொழிலில் பரக்கத் ஏற்படவும், நம்முடைய வியாபாரங்களில் வளம் ஏற்படவும், கடன்கள் தீரவும், நோய்களுக்கு ஷிஃபா கிடைக்கவும், மறதி நோய்கள் நீங்கவும், நீண்டகால நோய்கள் குணமாகவும், நம்முடைய முடிவு அதாவது நம்முடைய ஆக்கிபத்து நல்லதாக அமையவும் நாம் எப்பொழுதுமே துவா செய்ய வேண்டும். ஏனெனில் அதுதான் நமக்கு மிகவும் தேவையானது. இந்த உலகத்தில் கஷ்டங்களும் சிரமங்களும் இருந்தாலும் மறுமையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இங்கு எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தாலும் மறுமையில் துன்பம் இருந்தால் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. அதனாலேயே இந்த உலகத்தின் துன்பங்களும் நீங்க வேண்டும், நாளை மறுமையின் துன்பங்களும் நீங்க வேண்டும். மரணிக்கும் நேரத்தில் ஈமான் பாதுகாக்கப்பட்ட நிலையில் நாம் மரணிக்க வேண்டும். அதோடு நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத்தையும் நமக்கு கிடைக்க வேண்டும். மகானான யூசுஃப் நெப்ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது நூலில் குறிப்பிட்டுள்ள ஒரு சலவாத்து தான் இது. இன்னைக்கு புனிதமான மகத்தான ஒரு வெள்ளிக்கிழமை, அப்படிதானே? இன்று மஹரிப் தொழுகைக்கு முன்னதாக குறைந்தபட்சம் 11 முறை இந்த சலவாத்தை நீங்கள் ஓதுங்க. ஒவ்வொரு உம்மாவும் இதை ஓதிவிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள். உங்கள் கணவனுக்கு வேண்டி துவா செய்யுங்கள். அன்பான ஒவ்வொரு தந்தையரும் உங்கள் மனைவிக்கு வேண்டி துவா செய்யுங்கள். மேலும் நம்மை விட்டு மரணித்து போனவர்களுக்காக துவா செய்யுங்கள். இந்த சலவாத்தின் நன்மை அவர்களுக்கு ஹதியாவாக நமக்கு வழங்கலாம். 11 முறை இந்த சலவாத்தை ஓதிவிட்டு, யா அல்லாஹ், நான் ஓதிய இந்த சலாத்துல் கமாலியா நன்மையை என் மரணித்த தந்தைக்கு வழங்குவாயாக, என்னுடைய மரணித்த தாய்க்கு வழங்குவாயாக,
கணவருடைய கபருக்கு சேர்த்து விடுவாயாக, மனைவியின் கபருக்கு சேர்த்து விடுவாயாக, பிள்ளைகளுக்கு நன்மை ஆக்கி விடுவாயாக அப்படின்னு நம்ம துவா செய்யலாம். அப்படி செய்யும்போது கபரில் இருக்கும் மரணித்தவர்களுக்கு அது பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அவர்களுக்கு கபரில் இந்த செலவாத் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் மரணித்தவர்களுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றாக இந்த செலவாத் இருக்கிறது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை செலவாத் அதிகமாக ஓத வேண்டிய நாளும் கூட. இன்றைக்கி ஒரு மனிதன் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது செலவாத்தை சொன்னால் அந்த செலவாத் அவர்களிடம் நேரடியாக சேர்க்கப்படுகிறது. மேலும் அந்த செலவாத் சொன்னவரையும் அவரது பெற்றோர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் வைத்து கொள்வாங்க அப்படின்னு நமக்கு மகான்கள் கற்றுத்தருகிறாங்க. அப்போ அந்த சக்தி பெற்ற செலவாத் அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் வபாரிக் அலா சையிதினா முஹம்மதீன் வலா ஆலிஹி கமாலா நிஹாயதி கமாலிஹா வா கமாலிஹி. இதனுடைய பொருள், அல்லாஹுவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நீ அருளையும் அமைதியும் பரக்கத்தையும் வழங்குவாயாக. முடிவே இல்லாத உன் பூர்ணத்துவத்தின் அளவிற்கு, உன் மகத்துவத்தின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு நீ அருளை வழங்குவாயாக. அல்லாஹுவின் பூர்ணத்துவத்திற்கு முடிவு கிடையாது. அந்த முடிவில்லாத பூர்ணத்துவத்தின் அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அருளும் அமைதியும் கிடைக்க வேண்டும். அதுதான் இந்த செலவாத்தில் நாம் துவா செய்கிறோம். மறுபடியும் ஒரு முறை, அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் வபாரிக் அலா சையிதினா முஹம்மதீன் வலா ஆலிஹி கமாலா நிஹாயத்தி கமாலிஹ வா கமாலிஹி. இப்போது மோமின்களே, 2 சூறாக்களை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம செலவாத்தை பற்றி பார்த்தோம். இனி அந்த 2 சூறாக்களை நம்ம பார்ப்போம். மோமின்களே, நாம் அனைவருமே முஸ்லீம்கள். அல்லாஹு தஆலா நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அவற்றில் மிக பெரிய அருட்கொடை நம்முடைய ஈமான். அந்த ஈமான் ஒருபோதும் நம்மை விட்டு போகக்கூடாது. அது எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களை முஸ்லீம்களாக வாழ வைத்து முஸ்லீம்களாக மரணிக்க செய்வாயாக, எங்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக என்று நம் சொந்த மொழியிலேயே நாம் துஆ செய்தாலும் போதும். ஈமானின் அடிப்படைகள் 6 என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். அவற்றை அறிதல் ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமையாகும். அல்லாஹுவை நம்புதல், மலக்குகளை நம்புதல், அல்லாஹுவின் வேதங்களை நம்புதல், அல்லாஹுவின் தூதர்களை நம்புதல், நன்மையும் தீமையும் அல்லாஹுவிடமிருந்தே வருகிறது என்று நம்புதல், மறுமை நாளை நம்புதல், இவை ஈமானின் அடிப்படைகளாகும். இந்த ஈமான் நம்மை விட்டு நீங்கிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா நம்மை காத்தருள்வானாக. ஈமான் பலவீனமடையும் போதுதான் மனிதனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்றுகிறது. ஈமான் குறையும் போதுதான் அவன் பெரிய பாவங்களில் விழ விரும்புகிறான். ஈமான் குறையும் போதுதான் இஸ்லாம் எதற்கு, தொழுகை எதற்கு, இறைவன் எதற்கு போன்ற சந்தேகங்கள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. இன்னைக்குள்ள காலம்னு பார்த்தா இறை மறுப்பு அதிகரித்து வரக்கூடிய காலம். நம்முடைய பிள்ளைகளில் பலரும் அத்தகைய சிந்தனைகளால் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஈமான் உள்ளவர்களாக பாதுகாப்பானாக. நாம் முஸ்லீம்களாக பிறந்தோம், முஸ்லீம்களாக வாழ்கிறோம். அதே போல் முஸ்லீம்களாகவும் மோமீன்களாகவும் மரணிக்க வேண்டும். அதற்கான அருளை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவானாக. இந்த ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறியிருக்காங்க. உறங்க செல்வதற்கு முன் சூரத்துல் காஃபிரூன் ஓதிவிட்டு தூங்குங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவுறுத்திருக்காங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இந்த சூரா மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. சில ஹதீசுகளில் இந்த சூரா குரானின் 4 ஒரு பங்கிற்கு சமமான நன்மையை வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் 4 முறை சூரத்துல் காஃபிரூன் ஓதினால் முழு குரானை ஓதிய நன்மை கிடைக்கும் என்று நமக்கு மகான்கள் கற்றுத்தருகிறாங்க. மேலும் 2 சூறாக்களை மனதார ஓதுகின்றவனுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளின் கணக்கெடுப்பை இலகுவாக்குவான் அப்படின்னு நமக்கு ஹதீஸ் கற்றுத்தருகிறது. அந்த 2 சூறாக்களில் ஒன்று சூரத்துல் காஃபிரூன், மற்றொன்று சூரத்துல் இஹ்லாஸ் ஆகும். அதனால் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல தொழுகைகளிலும் முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூனையும் 2வது ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸையும் ஓதுவது சிறப்பானதாகும். அதனாலே நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எந்த தொழுகையாக இருந்தாலும் முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன் மற்றும் 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவது மிகவும் சிறந்த ஒரு விஷயம். அது பெருநாள் தொழுகையாக இருக்கட்டும், ஃபர்லு தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்து தொழுகையாக இருக்கட்டும், எந்த தொழுகையாக இருந்தாலும் இந்த 2 சூறாக்களையும் ஓதரலாம். உதாரணமாக நீங்கள் லுஹா தொழுகிறீங்க, தஹஜத்தை தொழுகிறீங்க, வித்ர் தொழுகிறீங்க,
அவற்றிலும் இந்த சூறாக்களை ஓதலாம். வித்ர் தொழுகையில் 3 ரக்காத்துகள் அப்படிதானே, அதில் முதல் ரக்காத்தில் சப்பிஸ்ம ரப்பிக்கல் அல்லாஹ் சூறாவை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. அது தெரியாவிட்டால் சூரத்துல் காஃபிரூன் ஓதலாம். 2வது ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூன், 3வது ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதலாம். இந்த விஷயங்கள் கட்டாயம் கிடையாது. தெரிந்த எந்த சூறாவையும் ஓதலாம். ஒரு குறிப்பிட்ட சூறாவை ஒரு குறிப்பிட்ட தொழுகையில் தான் ஓத வேண்டும் அப்படின்னு அல்லாஹும் கட்டளையிடவில்லை, நமது ரசூலும் கட்டளையிடவில்லை. எந்த தொழுகையாக இருந்தாலும் முதல் ரக்காத்தில் சூரத்துல் காஃபிரூனையும் 2வது ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸையும் ஓதுவது சிறப்பானதாகும். தஹஜ்ஜுத் தொழுகை, அவ்வாபின் தொழுகை, லுஹா தொழுகை, தஸ்பீகு தொழுகை என்று எந்த நஃபில் தொழுகையாக இருந்தாலும் இந்த 2 சூறாக்களையும் மாற்றி மாற்றி ஓதலாம். சூரத்துல் இஹ்லாஸ் பற்றி நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியுள்ளாங்க, இது குர்ஆனின் 1/3 ஒரு பங்கிற்கு சமமானது. அதேபோல் சூரத்துல் காஃபிரூனை பற்றி இது குர்ஆனின் 4/4 ஒரு பங்கிற்கு சமமானது என்று நமக்கு ஹதீஸ் கற்றுத்தருகிறது. இன்று வெள்ளிக்கிழமை ஜுமாத் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தந்தையரும் பள்ளிவாசலில் 2 நிமிடங்களாவது அமர்ந்து, அன்பான ஒவ்வொரு உம்மாவும் நீங்கள் வீட்டில் தொழுகப்பாயில் அமர்ந்திருந்து அந்த நேரத்தில் 3 முறை சூரத்துல் ஃபாத்திஹா, 3 முறை சூரத்துல் இஹ்லாஸ், 3 முறை சூரத்துல் ஃபலக், 3 முறை சூரத்துல் நாஸ், 3 முறை சூரத்துல் காஃபிரூன் ஓதுங்க. அதன் பின்னர் சலவாத்தை, நான் கற்றுத்தந்த அந்த சலவாத்தை ஓதி மனமுருகி துவா செய்யுங்கள். நான் கற்றுத்தந்த அந்த சலவாத்தை 11 முறை ஓதி மனமுருகி துவா செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்யும்போது அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு பல பாதுகாப்புகளை வழங்குவான். ஆபத்துகளிலிருந்தும், துன்பங்களிலிருந்தும், கண்திருஷ்டியிலிருந்தும், ஈமான் பாதிக்கப்படும் சூழ்நிலைகளிலிருந்தும் அல்லாஹு தாலா பாதுகாப்பான். இந்த விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். இன்றைக்கி நாம் 2 சூறாக்களை படித்தோம். அதோடு சலாத்துல் கமாலையும் நம்ம படித்தோம். அதன் சிறப்புகளையும் எப்போது ஓத வேண்டியும் அதன் அர்த்தத்தையும் நம்ம அறிந்து கொண்டோம். இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன சூறாக்கள், திக்ருகள், சலவாத்துகள், தஸ்பீகுகள் இவற்றை எல்லாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தி கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அனைவராலும் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாது, ஒவ்வொரு மாதமும் உம்ரா செய்யவும் முடியாது. வசதி இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் போக முடியும். ஆனால் நம்மில் பலரால் அது சாத்தியமில்லாமல் இருக்கலாம். அதனால் எந்த செலவும் இல்லாமல் செய்யக்கூடிய இத்தகைய நற்செயல்களை செய்து, அதிகமாக துவா செய்து, நல்ல குணங்களை வளர்த்து, மரணித்தவர்களுக்காக துவா செய்து, இயன்ற அளவு சதக்கா கொடுத்து, சுன்னத்து தொழுகைகளை நிறைவேற்றி வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகிலும் வெற்றி பெறலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம். அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் நன்மை, பாதுகாப்பு, மகிழ்ச்சி ஆகியவற்றின் மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள் குறித்து துவா செய்ய சொல்லியிருந்தாங்க. அனைவருடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் தாலா நீக்கி விடுவானாக. நம்முடைய அனைவரின் ஹலாலான தேவைகளையும் ரப்புல் இஸ்ஸத் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு வீடியோடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.